வணக்கம், குட் ஆஃப்டர்நூன், பூஞ்சி. ஏற்கனவே பார்த்தோம், திரு விஜய் அவர்களுக்கு போதிய அளவுக்கு தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு 118 வேண்டும். இப்போ அவருக்கு 113 கிடச்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பார்த்தோம். எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கோவலிஷன் கவர்மெண்ட், கூட்டு அரசாங்கம் அமைக்கலாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு தான் மெஜாரிட்டியான இவங்க இருக்கிறதுனால இவங்க தான் எல்லாத்துலேயும் முடிவு எடுக்கிறது. அது எல்லாமே திரு விஜய் அவர்களுடைய கட்சி, தமிழக வெற்றி கட்சி தான் எடுக்க முடியும். அவங்க மற்றவர்கள் ஆலோசனை சொன்னாலும் இவர் தான் எடுக்க முடியும். இதே சமயத்தில் அது கோவலிஷன் கவர்மெண்ட்டு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இது தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் எல்லாருமே மற்ற கட்சிகளோடு இணைந்து கோவலிஷன் தான், கூட்டமைப்பு தான் நினச்சிருக்காங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்றபோது ஒரு சட்டத்தை அமுல்படுத்தணும்னா மற்றவர்கள் ஒத்துழைக்கணும், மற்ற கட்சிகள் ஒத்துழைக்கணுன்றதை பார்த்தோம். இப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டால் அவருக்கு இவரோட கவர்மெண்ட் வலிமை இல்லாததாக இருக்கலாம், அரசாங்கம் வலிமை இல்லாததாக இருக்கலாம். அதனால எந்த நேரத்தில் வேணாலும் டிசால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசால்வ்னா என்ன சொல்லுவோம்னா கரையிறது இல்லையா, அதாவது அந்த அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இப்பொழுது பிரசிடெண்ட்டு, ஜனாதிபதி என்ன சொல்லலாம் சொன்னால், அவருக்கு கூட்டணி அமைக்க முடியல, கோவலிஷன் கவர்மெண்ட்டை ஏற்படுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் அவர் புதிய இந்த என்ன சொல்கிறது, மீண்டும் தேர்தலை கொண்டு வரலாம். அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, மீண்டும் தேர்தலை கொண்டு வர்றதுக்கும். இப்போ என்னென்னா, பொருளாதார நிலைமை, நிறைய பொருட்கள்லாம் திரும்பியும் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு செலவுகள் ஏற்படும். ஏற்கனவே பொருளாதார ரீதியில் எல்லாருமே பின்தங்கி இருக்காங்க இல்லையா. அது இன்னும் எக்ஸ்பென்சஸ்ஸு அதிகமாக ஏற்படுத்தும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, call for fresh elections. எந்த விதத்துலேயும் நெகோஷியேஷன் மற்ற பார்ட்டிகளோட, கட்சிகளோடு அவர்களுக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்படி என்றால், அப்படி நிச்சயமாக ஏற்பட்டால் இந்த தடவை நிச்சயமாக தாவேகா, திரு விஜயோட கட்சி வெற்றி பெறும், மீண்டும் எலெக்ஷன்ஸ் வந்ததுன்னா. ஆனால் ஒரு பிரச்சனைகள், நமக்கு அதிக வேலை